மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ இந்த 85% நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒரு மரண பீதியில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த முறையை போல பதிவான சதவீதம் பதிவாகி இருந்தால் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. இப்போ பதிவாகி இருக்கக்கூடிய 85% வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு 15 to 20% வாக்குகள் கிடைச்சிருக்கிறது அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல விஜய்க்கு எம்எல்ஏக்கு கிடைப்பாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 20 தாண்டிட்டாங்க அப்படின்னால டபுள் டிஜிட் அப்படிங்கிற லெவலுக்கு போகும். அப்ப 20 to 25 அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டபுள் டிஜிட் கிடைக்கும். 25க்கு தாண்டி செல்கிறது அப்படின்னாலே இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்துக்குள்ளார ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த கட்சி பல சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புகிறது அப்படின்னாலே அந்த கட்சியை மக்கள் எந்த அளவுல வரவேற்கிறாங்க, மாற்றமாக மக்கள் பார்க்கிறாங்க, ஆண்ட கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் எந்த மனநிலையில இருக்காங்க, இதைத்தான் நாம பார்க்க முடியும். பதிவாகி இருக்கக்கூடிய 85% வாக்குகளை வச்சு பார்க்கும் போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருப்பது மட்டுமல்லாமல் மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய சாதனையை அழிக்க முடியாதான ஒரு சாதனையாக அந்த ரிசல்ட் அமைய போகிறது அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமாகவே பதிவு செய்ய முடியும். இந்த முறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5,73,00,000. ஆனா இதுல வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது கடந்த முறை வாக்களித்தவர்களை விட 25 லட்சம் பேர் அதிகமாக, அதாவது 4,88,00,000 அந்த இலக்கு எட்டி இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அப்படிங்கறத நாம பெரிய அளவுல இதுல எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கடந்த முறையை விட 25 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை வரும்போது தமிழகம் முழுவதுமே சுமார் 15 லட்சம் பேர் புதிய தலைமுறை வாக்காளராக இந்த முறை வாக்களிக்க வர்றாங்க. ஆனா 25 லட்சம் பேர் அங்க வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்குன்னா அப்போ இங்க வாக்காளர்கள் மத்தியில ஏதோ ஒரு பெரிய அலை அடித்திருக்கிறது, எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கடந்த முறையை விட இந்த முறை தமிழகம் வரலாறு படைத்திருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா வாக்கு சதவீதம் 85.15% அதிகமாயிருக்கு. இதன் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு இதை வைத்து நம்ம எடுத்துக்கலாம் சார். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே நாம எதிர்பார்த்தது போலதான் வாக்கு சதவீதம் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சோம். காரணங்கள் பல காரணங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ எதிர்பார்த்தது போல தான் 85% தொட்டிருக்கிறது. அதாவது தமிழக வரலாற்றில் நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம், அதாவது 2011 78% தமிழகம் வாங்கியிருந்தது. அதுதான் ஒரு பெரிய அளவிலான ஒரு வாக்குப்பதிவு அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ 85% அப்படிங்கிற ஒரு இலக்கை எட்டி பிடித்திருக்கிறது. இப்போ இந்த 85% நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒரு மரண பீதியில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த முறையை போல பதிவான சதவீதம் பதிவாகி இருந்தால் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. இதுக்கு சாக்கு போக்கு காரணங்கள், எஸ்ஐஆர் வந்ததுனால பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த பெர்சன்டேஜ் அதிகமாகிருக்கு. அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, ஆனால் வாக்காளர்கள் அதே வாக்காளர்கள் தான் ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதனால பெர்சன்டேஜ் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலையிலையும் பல தொலைக்காட்சி விவாதங்களில் பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது தான்
அதை கடந்த நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதத்தை நாம நெருக்கணும் அப்படின்னா சுமார் 73% அந்த லெவலில் தான் இருந்தது. இப்போ வந்து 85% அப்படிங்கிற இதை நெருங்கி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எஸ்ஐஆர் மூலமாக சுமார் 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதிவான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து பார்க்கலாம். சதவீதம் ஒரு பக்கம் இருந்தாலும் பதிவான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை. கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா 6.25 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுல வாக்களித்தவருடைய எண்ணிக்கை 4,63,00,000 பேர் தான் வாக்களிச்சாங்க. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 5,73,00,000 அதாவது 50 லட்சம் வாக்காளர்கள் வந்து எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இறந்து போனவங்க, வெளிநாடு சென்றவங்க, 2 ஓட்டு வச்சவங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஃபில்டர் செய்யப்பட்ட நிலையில இந்த முறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5,73,00,000. ஆனா இதுல வாக்களிச்சக்கூடிய எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது கடந்த முறை வாக்களித்தவர்களை விட 25 லட்சம் பேர் அதிகமாக, அதாவது 4,88,00,000 அந்த இலக்குக்கு எட்டி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அப்படிங்கிறத நாம வந்து பெரிய அளவில் இதுல எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கடந்த முறையை விட 25 லட்சம் பேர் அதிகமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு வரும்போது தமிழகம் முழுவதுமே சுமார் 15 லட்சம் பேர் புதிய தலைமுறை வாக்காளராக இந்த முறை வாக்களிக்க வர்றாங்க. ஆனா 25 லட்சம் பேர் அங்க வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்குன்னா அப்போ இங்க வாக்காளர்கள் மத்தியில ஏதோ ஒரு பெரிய அலை அடித்திருக்கிறது, எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் காலையில 7 மணில துவங்கினதுல இருந்து இந்த பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 8 to 9% அப்படிங்கிற அடிப்படையில் ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. காலையில 7 மணிக்கு துவங்கியது மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா 85% எட்டி பிடிச்சிருக்கு. அந்த 8 to 9% அப்படிங்கிறது ஒரு சார்ட் வந்து ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கொளுத்தும் வெயில் பல மாவட்டங்கள்ல சென்னை, நாமக்கல், சேலம் போன்ற பகுதியில் பெரிய அளவில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நார்மலாக நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் காலையில 7 மணில இருந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கு அதிகமாக வருவாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலதான் ஓட்டு போட அதிகமாக வருவாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து வெயில் கொடுமை தாங்க முடியல, வந்து ஓட்டு போட முடியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் காலையில இருந்து அதே ஒரு ஃப்ளோவிலேயே தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த ஒரு அலை எழுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 85% அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஆளும் கட்சிக்கு ஒரு மரண பயத்தை உருவாக்கி இருக்கு, எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கும் ஒரு விதமான மரண பயம் அச்சத்திலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த 85% பதிவாக இருக்கக்கூடிய வாக்கின் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு 2வது நிலையில பார்க்கும்போது ஆனா மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இப்போ திமுக ஆளும் கட்சி, அதிமுக எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில இருதுருவ அரசியல் நடந்த தமிழகத்துல 3வதாக ஒரு பார்ட்டி பெரிய அளவுல எழும்பி விஸ்வரூபம் எடுத்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த 3வதாக வரக்கூடிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பார்ட்டி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்துல இருக்க போறதா, 2வது இடத்துக்கு வரப்போகிறதா, அல்லது முதல் இடத்தை பிடிக்க போகிறதா, இப்படியான ஒரு கோணத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தேர்தலுக்கு முந்தைய நிலையில வெளியான கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம், விஜயாவுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு 15% கிடைக்கும், 18 கிடைக்கும், 20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சர்வேக்களும் இப்படியே தான் வெளியாகிட்டு இருந்துச்சு. நம்ம ஜூனியர் விடல வெளியான சர்வேயின் அடிப்படையில் 24.5% வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஜூனியர் விடனை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி சார்புடையதாக ஒரு சில நேரங்களில் செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருந்தும் விஜய்க்கு 24.5 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம இதே போன்று ரியல் ஒன் வாய்ஸ்ல, ரியல் ஒன் மீடியாவில் நாம பேசி இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பதிவாகி இருக்கக்கூடிய 85% வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 15 to 20% வாக்குகள் கிடைச்சிருக்கிறது அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல விஜய்க்கு வந்து எம்எல்ஏக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 20 தாண்டிட்டாங்க அப்படின்னாலே டபுள் டிஜிட் அப்படிங்கிற லெவலுக்கு போகும். அப்ப 20 to 25 அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டபுள் டிஜிட் கிடைக்கும். 25 தாண்டுகிறது, 25க்கு தாண்டி செல்கிறது அப்படின்னாலே இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி 25% தாண்டிச்சுன்னா எந்த கட்சியில இருந்து ஓட்டு அவர்களுக்கு வந்து அதிகமாக விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
அதாவது பாத்தீங்கன்னா எந்த கட்சி அப்படின்னா எப்பவுமே வந்து மக்களுடைய பார்வை பெரிய அளவுல வந்து யார் மேல இருக்கும் அப்படின்னா ஆளும் கட்சி மீது தான் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் அவங்க கிடையாது, எந்த விதமான செயல்பாட்டில் அவங்க கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி மீது தான் 5 ஆண்டுகளாக இந்த ஆளும் கட்சி நமக்கு என்ன பண்ணிச்சு, கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்காங்களா, அந்த அமைச்சர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு இருக்காங்களா, நம்ம பகுதிக்கு என்ன செய்திருக்காங்க, சோ எம்எல்ஏக்கள் செயல்பட்டு இருக்காங்களா, ஆளும் கட்சி மூலமாக அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, இந்த அடிப்படையில் வெறுப்பை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி மீது தான் பெருமளவில் இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு ஓட்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டுமே மாறி மாறி அலை மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க ரூலிங் பார்ட்டினா இவங்க மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிக்கு திரும்பும். இவங்க ரூலிங் பார்ட்டினா இவங்க சைடு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஆன்டி இன்கம்பன்சி இந்த சைடு திரும்பும். இப்படி இதன் மூலமாக தான் மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படிங்கிற நிலையில தமிழக அரசியல் களம் மாறி மாறிய வந்து அரியணை ஏறக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இது வந்து ஜெயலலிதா காலத்துல முறியடிக்கப்பட்டது. அது வந்து சில அரசியல் சாமர்த்தியம் மூலமாக முறியடித்து 2 முறை தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடியது ஆளும் கட்சி மீது தான் இருக்கும். சரி, ஆளும் கட்சி மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை எதிரில் இருக்கக்கூடிய கட்சி மீது திரும்பி இருக்கிறதா அப்படின்னா தான் இங்கதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இது புதிதாக கட்சி கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சைடு பெருமளவு திரும்பி இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக என்டிஏ அலையன்ஸ் சைடு எந்த அளவுக்கு திரும்பி இருக்கு, பெரிய அளவுக்கு திரும்பி இருந்தா இது அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க செல்லக்கூடிய பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பெருமளவு குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் தான் அதிக அளவுல வந்திருக்கு அப்படிங்கிறதா நாம பார்க்கக்கூடிய யதார்த்தமான ஒரு முடிவா இருக்கு. இப்போ வந்து வாக்குப்பதிவுகள் நடக்கும் போது களத்துல பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்ட கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் பல்வேறு இடங்கள்ல வந்து மோதல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஆனா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கும். ஆனா வந்து இந்த முறை பாத்தீங்கன்னா அதிமுகவை கடந்து தாவேகா அப்படிங்கிற நிலையில போயிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல தாவேகா எந்த அளவுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, சோ ஆளும் கட்சி வந்து யாரை பார்த்து ஒரு அச்சம் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்னொரு விஷயத்தை நாம இங்க கருத்துல எடுக்கணும். என்ன அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில கூட திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அதிமுக 200 தொகுதிகளுக்கு மேல அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனே 85% அப்படின்ற உடனே திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே SIR அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு சப்ப கட்டா தூக்கி போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு விஜய்க்கு சாதகமான நிலையா சென்று விடக்கூடாது. அதாவது ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்கிறது. இந்த எதிர்ப்பு மூலமாக தான் பிரசிடென்ட் பெரிய அளவில் ஓங்கி அடித்திருக்கிறது. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளும் கட்சி மீது வெறுப்பு அதிகமாகும் போதுதான் நம்முடைய கடமையை ஜனநாயக கடமையா திறம்பட செய்யணும் அப்படின்னு சொல்லி களத்துக்கு நேரடியாக வருவாங்க. புதிய தலைமுறையினரும் களத்துக்கு வருவாங்க. வாக்குகள் அதிக அளவில் பதிவாகும். கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எங்கெல்லாம் பிரசன்டேஜ் அதிக அளவில் பதிவாகி இருக்குதோ அப்போது எல்லாமே ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 85% பெரிய ஒரு இலக்கை தொற்றிருக்கும் போதா இல்ல இந்த SIR தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற தகவலை முன்வைக்கிறாங்க. அதனால தான் நாம முதல்லயே தெரிவிச்சோம், கடந்த முறை பதிவான வாக்குகளை விட 25 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கு. அதனால SIRக்கும் இதுக்கும் பெரிய அளவுல சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வச்சோம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு திசைகள்ல இப்போ வந்து சென்னை கிளாம்பாக்கம் போன்ற பகுதியில் பல்வேறு இடங்கள்ல வந்து எங்களை வாக்கு போட விடல, வாக்கு போடுறதுக்கு தடுக்கிறாங்க, எங்களுக்கு போதியமான பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கல. சோ இப்படி காரணங்கள் முன்வைத்தது வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருக்கக்கூடியவர்கள், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே தாவேகா கொடி போட்டவர்கள் தான் பெருமளவுல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அதிமுக தரப்புல இருந்து எங்களுக்கு இது மாதிரி ஒரு இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்கு, இல்ல எங்களுடைய மக்களை வந்து எங்களுடைய பகுதிகளுக்கு செல்வதற்கு சென்னையிலிருந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் எந்த விதமான ஒரு கருத்துக்களுமே அவங்க பதிவு பண்ணல, எதிர்ப்புகள் தெரிவிக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூலிங் பார்ட்டி வந்து முழுக்க முழுக்க தாவேகாவை ஒடுக்கக்கூடிய வேலைகள்ல இன்டைரக்டாகவோ டைரக்டாகவோ செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ்கள் வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, நாமளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் களம் யாருக்கு இடையில ஒரு போட்டி களமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கும் போதுதான் சோசியல் மீடியாக்கள்ல நேற்று நடந்த விஷயங்கள், இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திமுக தாவேகா அப்படிங்கிற நிலைக்கு களம் மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பிரதானமான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. சரி, நம்ம அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மோதல்
இல்ல. சோ இவங்க 2 பேருக்கு இடையில தான் ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு இடையில தான் களத்துல வந்து ஒரு போட்டி இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்க்கட்சியாக அமர்ந்துருவாங்க, இல்ல ரூலிங் பார்ட்டியாக வந்துருவாங்க, அதிமுக ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போய் விடுவாங்க அப்படின்னு சொல்ல வரல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு எதிர்க்கட்சியாகவும் திறம்பட செயல்படல. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லா நிலைகளிலுமே வேகம் எடுத்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமையல அப்படிங்கிற ஒரு கருத்து தான். அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் வெற்றி பெற போறாங்க, ஆனா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதிமுக செல்லுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் வேகத்தில் அசூர வேகத்தில் சென்றுட்டு இருந்துச்சு, மாற்றம் கிடையாது. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மாவட்ட வாரியான அதிமுக கட்டமைப்பு, சட்டமன்ற தொகுதி வாரியான அதிமுக கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ஜின் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா மற்ற பார்ட்ஸ்களை பொறுத்த வரைக்கும் என்ஜினுக்கு சப்போர்ட் பண்ணல. இதே போலதான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே இப்ப அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதியில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேகம் இருந்ததா, பூத் கமிட்டி பெரிய அளவில் செயல்பட்டதா அப்படின்னா அங்க கொஸ்டின் மார்க் வைக்கக்கூடிய அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில பல தொகுதிகளில் வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய சட்டமன்ற தொகுதி கட்டமைப்புகள் அங்க செயல்படல அப்படிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது. நாம நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ இந்த தேர்தல் களம் திமுக தாவேக அப்படிங்கிற நிலையில மாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 118 சீட்டுக்கு மேல அடிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்களா, ஆட்சியை பிடிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி இந்த சட்டமன்ற தேர்தலில் 20% மேற்பட்ட வாக்குகளை பதிவு செய்தாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான கட்சியாக, அதிமுக திமுகவை விட ஒருபடி மேலான கட்சியாக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை பதிவு பண்றாங்க அப்படின்னு தான் எடுக்க முடியும். ஏற்கனவே நாம சொன்னது போலதான் அது 20% கடந்து செல்றாங்க அப்படின்னாலே டபுள் டிஜிட்ல அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக போறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு நுழைய போறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்துக்குள்ளார ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த கட்சி பல சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புகிறது அப்படின்னாலே அந்த கட்சியை மக்கள் எந்த அளவுல வரவேற்கிறாங்க, மாற்றமாக மக்கள் பார்க்கிறாங்க, ஆண்ட கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் எந்த மனநிலையில இருக்காங்க, இதைத்தான் நாம பார்க்க முடியும். இந்த 2026 தேர்தல் என்னுடைய பார்வையில பதிவாகி இருக்கக்கூடிய 85% வாக்குகளை வச்சு பார்க்கும் போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருப்பது மட்டுமல்லாமல் வரலாற்றிலே அழிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இந்த ரிசல்ட் மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய சாதனையை அழிக்க முடியாதான ஒரு சாதனையாக அந்த ரிசல்ட் அமைய போகிறது அப்படிங்கிறத நாம அழுத்த திருத்தமாகவே பதிவு செய்ய முடியும். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714